ஹலோ ஆல், நம்ம இன்றைக்கி ஒரு பீச்சி கிளாம் ஐஸ் மேக்கப் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபேஸை ப்ரெப் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து என்னோடய வில்வா டோனர் அண்ட் கிளினிக் மாய்ஸ்சரைசர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போதுமே ப்ரைமர் இருக்கணும். ப்ரைமர் எதுக்குன்னா அந்த ஒரு க்ளீன் கேன்வாஸ் கிடைக்கும். மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃபேஸில் இருக்கும், போஸ் எல்லாம் மறையும். அடுத்து நான் என்னோடய டார்க்னஸை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து க்ரைலனோட இரேஸ் ஸ்டிக்கில் இருக்க ஆரஞ்ச் கலர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, கொஞ்சம் டார்க்னஸ் பிக்மெண்டட் ஸ்கின்னாக இருந்ததுன்னா அங்கெல்லாம் மட்டும் போட்டுக்கோங்க. ஃபுல் ஃபேஸ் போடணுன்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு நம்ம அதை நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். அடுத்து என்னோடய ஷேடுக்கு மேட்சான ஒரு கன்சீலர், இதுவுமே க்ரைலனோட டெர்மாஸ்டிக் தான். இதை வச்சு நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் போட்டேன்ல, அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்டெப் ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நம்ம போடுற ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் ஆகிட்டு கலர் வேறு மாதிரி தெரியக்கூடாது. அதனால தான் இந்த கன்சீலர் போடலனாலும் பவுடர் வச்சு கூட செட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த வேஸ் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நான் நைக்காவோட ஸ்கின் ஜீனஸ் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபவுண்டேஷனை வந்து நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். நிறைய நேரம் பிளெண்டிங்க்கு எடுத்துக்கோங்க. எவ்வளோ நேரம் அழகாக பிளெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க போகுது. ஸோ நான் மறக்காமல் காது, கழுத்து எல்லா பார்ட்ஸ்க்கும் போட போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம போட்ட ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து பவுடர் வச்சு செட் பண்ணணும். நான் அதுக்கு வெட் அண்ட் வைல்டு கான்டோர் பேலட்டில் இருக்க பனானா ஷேட் பவுடர் எடுத்து ஜஸ்ட் ஒரு பவுடர் ப்ளஷ் வச்சு ரஃபாக வந்து செட் பண்ண போகிறேன். இது வந்து நமக்கு ஆயில் வந்து செக்ரேட் ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப நேரத்துக்கு மேட்டாக வச்சுருக்கோம் நம்மளோட ஃபேஸை. ஸோ அதுக்கு தான் நம்ம பவுடர் அப்ளை பண்ணுறோம். எப்போதுமே மேக்கப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரா பண்ணணும். திக் ஹேர் இருக்கவங்களுக்கும் அங்கங்கே எங்கேயாவது ஸ்பார்ஸ் ஏரியாஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிங்கனாலே உங்களோட ஃபேஸில் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் இன்றைக்கி வந்து லாரியல் எக்ஸ்பர்ட் ப்ரௌ பென் எடுத்து என்னோடய ப்ரோஸ் வந்து நல்லா ட்ரா பண்ணிக்கிறேன். பின்னாடி ஒரு ஸ்பூலி ப்ரஷ் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே பார்த்த மாதிரி ஹேர் வந்து முதல்ல கோம் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரா பண்ணிங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் நேரத்தில் அழகாக செட் ஆகிடும். இது பென் டைப்புங்கிறதுனால ஈஸியாக வந்து வரையறதுக்கு முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சம் சிசல் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு சேம் வெட் அண்ட் வைல்ட் கான்டரில் இருக்க அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய நோஸ் அண்ட் யூஷுவல் ஹாலோ பாயிண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து கான்டர் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ கொஞ்சம் மைல்ட் கான்டர் தான் போகிறேன். எதுவுமே க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணல. பவுடர் வச்சு நான் வந்து அந்த வார்ம்த் எஃபெக்ட் கொண்டு வரேன். அடுத்து ப்ளஷ்ஷு, அந்த ஃப்ளஷ் ஆஃப் பிங்க் அப்படி கிடைக்கிறதுக்காக நான் நைக்காவோட டூவோ பேலட்டில் இருக்கிற அந்த பிங்க் கலர் எடுத்து நான் ப்ரான்ஸ் பண்ணல அதுக்கு மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஒரு இல்யூஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ப்ளஷ் போட்டோன்னா ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் நம்ம நிறைய போட்டிருக்க மாதிரி. ஸோ நம்ம இந்த கான்டோர் பண்ண மேலே போட்டு பாருங்கள், இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து என்னோடய ஃபேஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ நான் க்ரைலனில் இருக்க இரேஸ் ஸ்டிக்கில் இருக்க என்னோடய ஷேடை விட ஒரு ஷேட் லைட்டராக இருக்கிற ஒரு ஸ்டிக் எடுத்து என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதையும் நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். வந்து நம்ம பீச்சி ஐஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்ல. ஸோ நான் அதுக்கு வந்து நைக்காவோட பீச் சைட் பீச் அப்படிங்கிற ஒரு ஐ ஷேடோ பேலட் எடுத்து ஒரு லைட்டர் ஷேட் ப்ரௌன் எடுத்து என்னோடய க்ரீஸ் லைன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நிறைய நேரம் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அழகாக பிளெண்ட் பண்ணால் தான் ஒரு ஐ மேக்கப் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப வரைஞ்சி வச்ச மாதிரி தெரியாது, ஒரு லைனாக இருக்காது, ஸ்ட்ரீக்கியாக இருக்காது. அழகாக பிளெண்ட் பண்ணி விடுங்க.
ஸோ நான் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பில்ட் பண்ணிகிட்டே போகிறேன். எனக்கு ஓரளவுக்கு நல்ல விசிபிளாக ஒரு கலர் வர வரைக்கும் நான் அதை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் அவுட்டர் கார்னருக்கு நல்ல ஒரு டார்க் ஷேட், அதே பேலட்டில் இருக்கிற டார்க் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீலை நான் ப்ளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, நம்மளோட ஐஸ்க்கு வந்து ஒரு டைமென்ஷன் கிடைக்கும், நல்ல ஒரு போல்டாக காட்டும் இன்னும் ஐஸு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த அவுட்டர் வீலை வந்து கொஞ்சம் டார்க்கர் கலர் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ என்னோடய ஐலிட்ஸ் ஃபுல்லாக ஒரு ஷிம்மரி கலர் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நல்ல ஒரு பீச்சி கோல்டு கலர் எடுத்து என்னோடய ஃபிங்கர்ஸாலே நான் வந்து ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ இதோட நம்ம ஐ மேக்கப் வந்து பாதி வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு மஸ்காரா, ஐலைனர் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஐ மேக்கப் கம்ப்ளீட்டாக டன் ஆகிடும். நான் NYBேயோட ஒரு காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோடய லோவர் வாட்டர் லைன் as well as அப்பர் வாட்டர் லைனை வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க அந்த லைட் ப்ரௌன் ஷேட் அண்ட் டார்க் ப்ரௌன் இது ரெண்டுத்தையும் எடுத்து அந்த காஜலோடு சேர்ந்த மாதிரி ஸ்மச் பண்ணி விட போகிறோம். ஸோ வந்து மேலேயும் கீழேயும் பார்க்க அப்படியே ஈவனாக இருக்கும் ஐஸ். நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற ஒரு மஸ்காரா எடுத்து நான் என்னோடய லேஷஸ்லாம் வந்து கோட் பண்ண போகிறேன். நல்லா திக் மஸ்காரா வந்து கோட் பண்ணுறேன், ஏன்னா நான் ஃபேக் லேஷஸ் போகலை. ஸோ இது வந்து இன்னும் நல்லா ஐஸை வந்து அழகாக விரித்து பாப் பண்ணிவிட்டு காட்டும். ஸோ கீழே லேஷஸ் போடும்போது ஃபேஸை கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி டில்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நான் கொஞ்சம் விங்ட் ஐலைனர் போக போகிறேன். நான் அதுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஸஸ் பிராண்டில் இருக்குது. ஃபேஸஸ் கேனடாங்கிற பிராண்டில் மேக்னெட்டிக் ஐஸ் அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஐலைனர் எடுத்து நான் வந்து விங்ஸ் லைனர் வந்து ட்ரா பண்ண போகிறேன். கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸாக வச்சுட்டு ஒரு விங் லைன் வரைங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நிறைய ப்ராடக்ட் டம்ப் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் க்ளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அடுத்து ஹைலைட்டருக்கு நான் நைக்காவில் இருக்க ஒரு ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது எடுத்துகிட்டு நான் என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ், ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், மேக்கப் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இதனால தான் நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நமக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நம்மளோட ஃபேஸே வந்து ரொம்ப க்ளோயியாக இருக்கும். ஸோ ஹைலைட்டர் இதுக்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் லிப்ஸ்டிக் வந்துட்டு சேம் நைக்காவில் இருக்கிற ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஸ்னூஸ் மீ அப்படிங்கிற ஒரு ஷேட் நினைக்கிறேன். நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆரஞ்சி ப்ரௌன் ஷேட், ஐஸ்க்கு வந்து ஈஸியாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு லிப் டோன். இது வந்து நம்ம டெய்லி வேராகவும் யூஸ் பண்ணலாம் இந்த லிப்ஸ்டிக். ஹோப் இந்த லுக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணிவிட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே பண்ணுறதுனால இவ்வளோ டைம் ஆகுது, அதர்வைஸ் இன்னும் ஈஸியாக கம்மி நேரத்தில் முடிச்சிடலாம். See you all in another video. Bye bye.